ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. IL T20 ஆக்ஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இன்னைக்கு வந்து அபுதாபி நைட் ரைடர்ஸ், எமிரேட்ஸ், துபாய் கேபிட்டல்ஸ், கல்ஃப் ஜெயண்ட்ஸ், சார்ஜா வாரியர், டெசர்ட் வைப்பர்ஸ் எல்லாருமே வந்து இதுல வந்து ரெண்டு டீம், துபாய் கேபிட்டல்ஸும் கல்ஃப் ஜெயண்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட 1035 பர்ஸோட போனாங்க. மத்தெல்லாம் வந்து 825 800 அந்த ரேஞ்சில தான் இருந்தாங்க மத்த நாலு டீமுமே. இதுல வந்து ஹையஸ்ட் பிட் வந்து இன்னைக்கு நியூஸ் வந்து ரொம்ப ஹையா போனது வந்து யாரு, ஃபிளெச்சர், ஆண்ட்ரே ஃபிளெச்சர் 216 நினைக்கிறேன் பீடா. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. வசீம் அக்ரம், அந்த வசீம் அக்ரம் நினைக்கிறேன், அவரு சேலா இருக்காரு. டுவைன் பிரிட்டோரியஸ் நிறைய இருக்கு. ஆர் அஸ்வின் அன்பார்ச்சுனேட்லி அன்சோல்டு. ஸோ இதெல்லாம் பத்தி சொல்லுங்க, உங்க இனிஷியல் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஃபிளெச்சர் வந்துட்டு எஸ் பின் ஸ்கோரிங் ரன்ஸ் சிபிஎல்லையும் ரன் அடிச்சிருக்காரு. மும்பை மாதிரி ஒரு டீம் எல்லாம் எப்படின்னா, ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் ரன் அடிக்குது அப்படின்னா அந்த பணத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தே வாண்ட் டு ரீடைன் த கோர். ஒரு செம டீம் ஆண்ட்ரி ஃபிளெச்சர். அவரோட டெக்கன் கிளாடியேட்டர்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட் பிக்கு செம காம்பினேஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து முகமது ரோஹித் கான். அவர் வந்து ஒரு 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 எக்ஸைட்டிங் ம். போலரு. அவரையும் வந்து ஹை பிரைஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பிரிட்டோரியஸ்க்கு அப்புறம் வந்து இது ஜுனைத் சிதிக்கின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, ஸ்லோவா சார்ஜா தான் போடுவார். வாரியர்ஸ் எடுத்திருக்காங்க பிரிட்டோரியஸ். ஆமா, $10,000 தான் அவருக்கு. அவர் வந்து 120 போயிட்டாரு பிட். அதான் சொல்றேனே, இந்த ஜுனைத் சிதிக்கி வந்துட்டு ஒரு ஸ்லோ ஆஃப் கட்டர்ஸ் போடுற ஆளு. பியூட்டிஃபுல்லா ஏசியா கப்ல பர்ஃபார்ம் பண்ணாரு. பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ஒரு ரிவார்டு டாயின் பிரிட்டோரியஸ். பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப ட்வீட் போட்டேன், இந்த மாதிரி ஒரு சீப் ஆல்ரவுண்டரா நீங்க எடுக்கணும் ஐபிஎல்னா கோ ஃபார் ஹிம் அப்படின்றதுக்கு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. பட் நான் எப்படின்னா, எவ்ரி ஒன் ஹஸ் காட் த ரைட் டு ட்ரோல், எவ்ரி ஒன் இஸ் அலௌட் டு கிவ் தர் ஒப்பீனியன். ஏன்னா எல்லாருமே கிரிக்கெட் பாக்குறாங்க, எல்லாரோட ஒப்பீனியனும் நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னோட ஒப்பீனியனை பாத்தீங்கன்னா, ஒரு வேல்யூ ஆடட் கிரிக்கெட்டர். இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கவர்ச்சியா தெரியாது அவரோட கேம. ஒரு ஓடி வந்து ஒரு 140 போட மாட்டாரு, ஒரு ஷார்ட் பவுன்சர் போட மாட்டாரு. பட் பியூட்டிஃபுல்லா பிளான்ஸ் கொடுக்குற பிளான்ஸ் கரெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஒரு மச் இம்ப்ரூவ்டு பேட்ஸ்மேன், ஒரு ரிசல்ட் டீம் கொடுக்குறாரு. டீம் மேன். அதுதான் சார் நானும் சொல்றேன், தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்டு. ரிசல்ட் கொடுக்குறாருன்னு சொன்னீங்க ம். பாருங்க, அதைத்தான் நான் சொல்றேன். 120K அவர் போயிருக்காரு. அங்கேயும் ஒரு நல்லா பண்ணார்னா, then followed by SA League, it's a good chance that he might get a deal with IPL. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக் புரியல. அஸ்வின் வந்து ஏன் அன்சோல்டா போனாருன்னு. ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க, பேஸ் பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா போட்டாங்க அதனால அன்சோல்டா போறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு லெவலுக்கு யூ கேன் அக்செப்ட் இட் when you see players go for 240, 120, 140 அப்படிலாம் போகும்போது, அப்போ அது யோசிக்க தோணுது என்ன அப்படின்னு எனக்கு. அதே மாதிரி அந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டா வந்து இwould have been an asset. But I don't know what exactly the thought process has been going on with the franchises, which also has to be respected. நம்ம உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்வின், எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் எங்க ரிலேஷன்ஷிப். என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட பிக் அஸ்வின். மத்தவங்க பிக் பண்ணலன்னா we should respect that also. But this is a massive massive shock for me because I never expected him to go unsold. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? அதுதான் வீடா. அஸ்வின் இருந்தா கொஞ்சம் வேல்யூ அடிஷன் கண்டிப்பா அவருக்கு மட்டும் இல்ல, லீக்கே வந்து வேல்யூ அடிஷன் இருந்திருக்கும். நிறைய ஐபால்ஸ் இருந்திருக்கும் லீக் பாக்குறதுக்குமே. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு டியூன் இன் பண்ணாங்க. IL T20 ஆக்ஷன் இது வரைக்கும் பார்க்காதவங்க எல்லாம் வந்து சரி இப்ப அஸ்வின் மாதிரி ஒருத்தர் வராரு என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு டியூன் இன்னே பண்ணாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஐம் ஷுர் பிரான்சைசஸ் ஹேவ் தேர் ரீசன். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே நிறைய மேத் இருக்குது, இல்ல நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து அவங்க கால்குலேட் பண்ணி தான் தே கோ இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் அ கேம். ஸோ அப்படின்னு இருக்கப்ப ஐம் ஷுர் தே மைட் ஹாவ் சம் ரீசன்ஸ். பட் அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு காம்ப்ரிஹெண்ட். வெளியில இருந்து ஒரு சாதாரணமா நம்மளை பாக்குற ஒருத்தவங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு காம்ப்ரிஹெண்ட். ஏன்னா அவர் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர், ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம் வந்து கோயிங் அன்சோல்டு வந்து இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா ரீசென்ட்லி வந்து இப்போ பிக் பாஸ் டீலும் ஹி ஹஸ் ஜஸ்ட் காட் அண்ட் டெஃபினெட்லி ஹில் மேக் அ மார்க் டவுன் அண்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இட்ஸ் கம்மிங் அஸ் அ பிக் சர்ப்ரைஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஹிட் ஹவ் பீன் ஹேண்ட்ஃபுல். அதே சமயம் வேல்யூ ஆட் பண்ணியிருப்பாரு, ஒரு லீக் வேல்யூ ஆட் பண்ணியிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நாட் சோ திஸ் டைம். அப்புறம் ஜேடன் சீல்ஸ் பீடா, ஜேடன் சீல்ஸ் அவரு போயிருக்காரு. நசீம் ஷா ரெண்டு பேருமே வந்து 80 பேஸ் பிரைஸ்க்கு அப்படியே அப்படியே வாங்கிட்டாங்க. இல்ல நல்லா எடுத்திருக்காங்க. இப்ப எனக்கு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தப்ரேஷ் ம். சாம்சி வந்து அன்சோல்டு. இப்ப தப்ரேஷ் சாம்சி வந்து ம். அன்சோல்டு, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த எமர்ஜிங் குவிண்டன் சாம்சன்,
டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்த்தேன். அது ஏன் அவங்க எடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. தப்ரேஷ் ஷாம்சி, இம்ரான் தாஹிர் இவங்கெல்லாம் தேவ் பீன் ஆல்ரெடி பீன் சோல் டு இது எஸ்ஏ லீக்ன்றதுனால ஒருவேளை பாதி மேட்ச் தான் ஆடுவாங்களோ, அவங்க அவைலபிலிட்டி எப்படி போட்டிருக்காங்கன்றத பார்த்து அதனால விட்டுருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் குவிண்டன் சாம்சன் டு கெட் அ டீல். நிறைய பேர் எடுத்திருக்காங்க. குவிண்டன் சாம்சன் வந்துட்டு ஏன் எடுக்காம போனாங்கன்னு தெரியல. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னால எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஐ கான்ட் ஃபைண்ட் எனி ரீசன் வை குவிண்டன் சாம்சன் டிடன்ட் கெட் அ டீல் என்ன பொறுத்த வரைக்கும். சர்ப்ரைசிங். ம். ஆ, நான் இன்னொரு இது, தினேஷ் கார்த்திக் சார்ஜா வாரியர்ஸ் சைன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ப்ரீ ஆக்ஷனே சைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின். அவர் இஸ் அ கிரிக்கெட்டிங் பிரெயின். அதுக்கப்புறம் இப்ப இஸ் மென்டார் ஃபார் ஆர்சிபி. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்போக்கன் வெரி ஹைலி அபவுட் ஹிம். நானும் ரொம்ப க்ளோஸ் தினேஷ் கார்த்திக். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங், கிவ் இஸ் எவ்ரி திங், கிவ் இஸ் எக்ஸ்பர்டிஸ் டு தி யங்ஸ்டர்ஸ் டு லீன் அப்பான் ஹிம். அதுக்கப்புறம் இப்பயும் வந்துட்டு லாஸ்ட் இதுல அந்த SA-20 ஆடுறாரு. செம்ம ஃபிட்டான ஒரு பிளேயர்ன்றதுனால இஸ் ஆல்சோ 40, பட் ஸ்டில் பீப்புள் ஃபீல் தட் someone who can come in as a finisher, someone who can keep wicket, someone can be in the leadership group. It is something it's very very good in my opinion. இப்ப நீங்க வந்து டீம்ஸ படிச்சிட்டீங்கன்னா எந்த டீமுக்கு சான்ஸ் ம். இருக்கு சான்ஸ் இல்லைன்றத ஹானஸ்டா சொல்லுவோம். ஏன்னா போன தடவை வந்து 4 டீம்ல 3 டீம் கரெக்டா சொன்னோம். ஆனா அந்த மிஸ் ஆன டீம் என்ன தெரியுமா ஆச்சு? they went on to win the trophy. அதனால ஒரு அடி வாங்கிக்கிறேன் அதுக்கு. இப்ப நீங்க வந்து டீமை படிங்க, குயிக்கா வந்துட்டு என்ன சான்சஸ் இருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டன். அபுதாபி நைட் ரைடர்ஸ் ஆரம்பிக்கிறேன். ரீடைன்ட் வந்து அலிஷான் ஷராஃபு, ஆண்ட்ரே ரசல், சரித் அசலங்கா, ஃபில் சால்ட், சுனில் நரேன் எல்லாம் அங்க இருக்கவங்களும் அப்படியே அசம்பிள் பண்ணிட்டாங்க திரும்பி. நியூ சைனிங்ஸ் வந்து அலெக்ஸ் ஹேல்ஸ், ஷஃபன் ரூதர்ஃபோர்டு, லியாம் லிவிங்ஸ்டன். இது நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே ஆப்ஷன் பைஸ் சொல்றேன். இதெல்லாம் வந்து ரீடைன்ட் நியூ சைனிங்ஸ். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங் கோர். அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமா அவங்க செம அடி வாங்கினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி செம அடி வாங்கினாங்க. அந்த கோர், அந்த நரேன், ரசல், பில் சால்ட் உங்களுக்கு வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு இது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பேசஸும் கவர்டு, பேட்டிங் போலிங் எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு. யுஏஇ பிளேயர்ஸும் வந்து டீசெண்டா இருக்கு. அந்த அலிசான் ஷராஃபுன்றவர் இது ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் ஆஃப் யுஏஇ. அந்த இதையும் கவர் பண்ணிருக்காங்கன்றதுனால somehow I feel that they will make it to the top 4. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடாக் டீம் ரொம்ப வீக்கா இருக்கு, கஷ்டப்படுவாங்க, இந்த தடவையும் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றீங்களா? இல்ல இல்ல, நல்ல டீம் விட ஸ்ட்ராங். அதுவும் அஜய் குமார் இருக்காரு, ஜார்ஜ் கார்டன் பவுலர், இப்ரார் அகமது, ஒலி ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஏட்னன் ஐத்ரீஸ் ஆல்ரவுண்டரு, பிராண்டன் மெக்முல்லன் இன்னைக்கு போய் சண்டை போட்டு எடுத்தாங்க அடம்பிடிச்சு. அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் பெப்பர் ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க, மன்னன் அலி ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க. இதான் அவங்களுடைய ஃபுல் டீம். என்ன நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு இந்த மைக்கேல் பெப்பர்லாம் ஒரு டேஞ்சரஸான பிளேயரு. நான் திருப்பி சொல்றேன், நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு டேஞ்சரஸான பிளேயர். இந்த ம். கோர் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி போலிங் ஒலி ஸ்டோனு அவங்க எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அந்த கண்டிஷன்ஸ்ன்றதுனால. ஒரு சாம்பியன்ஷிப் டீமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்றேன். பட் தேவ் நாட் பீன் டூயிங் வெல் இன் தட் லீக் பர்டிகுலர்லி. ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் தேர் டைம் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். ஸோ ஒரு டீமை நான் பிளே ஆஃப்ஸுக்கு தள்ளுறேன். இது நீங்க ஒத்துக்கிறீங்க இல்ல ஒத்துக்கல அப்படின்ற உங்க ஒப்பீனியனை கொடுத்தா அடுத்த டீமுக்கு போலாம். நண்டன் ஒத்துக்கிறேன் பீடாக். அப்படியே அடுத்த டீம் போறேன். டெசர்ட் வைப்பர்ஸ், பிலால் தாஹிர், அப்புறம் வந்து ஃபக்கர் ஜமான், ஹசன் நவாஸ், மேக்ஸ் ஹோல்டன், டாம் ப்ரூஸ், டான் லாரன்ஸ். பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா டேவிட் பெயின், குசைமா தன்வீர், லாக்கி ஃபெர்கசன், நசீம் ஷா இன்னைக்கு தான் எடுத்தாங்க, கேஎஸ் அகமது, சாம் கரன் ஆல்ரவுண்டர். போன வாட்டி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா ஐபிஎல்க்கு வந்தாரு. அது அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. சஞ்சய் பஹல், வனிந்து அசரங்கா, ஆண்ட்ரேஸ் கவுஸ் விக்கெட் கீப்பர், ரித்யா அரவிந்த் விக்கெட் கீப்பர் இன்னைக்கு தான் எடுத்தாங்க. அப்புறம் இதுதான் உங்க டீம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போன தடவையும் நான் வந்து என்ன சொன்னேன், இந்த டீம் வந்துட்டு வராது அப்படின்னு போன தடவையும் நான் சொன்னேன். ஆனஸ்ட், தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி மை ஒப்பீனியன் வாஸ். ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த ஃபக்கர் ஜமானா இருக்கட்டும், ஹசான் நவாஸா இருக்கட்டும், நசீம் ஷாவா இருக்கட்டும், ஒன்னே ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா, இந்த பாகிஸ்தான் பிசிபி நேத்து தான் யாருக்குமே என்ஓசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவனுக்குமே ஓவர்சீஸ் லீக் ஆடுறதுக்கு ஆமா என்ஓசி ஆமா. கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் பிளேயரா எடுத்து வச்சிருக்காங்க. டீம் வந்து அவ்வளவு வீக்கா தெரியல. போன தடவையும் அப்படிதான் சொன்னேன், இந்த தடவையும் அதே தான் சொல்றேன். ஐ டோன்ட் see them
லுக்கிங் வீக் ஆன் பேப்பர், பட் ஓவரால் பேலன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் யூனிட் அப்ப ஏடிகேஆர் பத்தி சொன்னா அவங்க வந்து ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா எல்லாத்தையும் இந்த கண்டிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், பேட்ஸ்மேனா இருக்கட்டும், பவர் ஹிட்டர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு கொஞ்சம் அங்க இங்க லேக் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படின்றதுனால எனக்கு என்னமோ ஈவன் தோ தே டிட் வெரி வெல் லாஸ்ட் இயர், போன தடவை இவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கல, என்னமோ இந்த தடவை இவங்களும் மிஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல பீடா, மிஸ் ஆற மாதிரி தெரியல, நல்ல டீமா தான் இருக்கு. ஐ திங்க் தே வில் கெட் டு பிளே ஆப்ஸ்ன்றீங்களா? இல்ல பீடா, போன டீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல. ஏன்னா அவங்க கொஞ்சம் கன் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஆக்சுவலா. இதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நசீம் ஷா நமக்கு தெரியாது ஃபிட்னஸ், லாக்கி ஃபெர்குசன் நமக்கு தெரியாது ஃபிட்னஸ், அசரங்கா ஆன் அண்ட் ஆஃப், சாம் கரன்லாம் இப்போ பேட்டர் ஆயிட்டாரு, பவுலிங் அப்பப்பதான் வந்து போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நானா ஐல் கோ வித் யூ. இப்போ அப்படியே அடுத்த டீம் போயிடுவா, துபாய் கேபிட்டல்ஸ். ப்ளீஸ் போங்க. இவங்க வந்து ரோமன் பவல், செதிகுல் அத்தால், அனுதீப், அதான் ரோமன் பவல், செதிகுல் அத்தால், அனுதீப் சேந்தமரா, செந்தாமரன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் துஷ்மந்த சமீரா, ஃபர்ஹான் கான், ஹைதர் அலி, லூக் வுட், முகமது ஃபரூக், முகமது ஜவாதுல்லா, முஸ்தபிசுர் ரஹ்மான், ஸ்காட் கியூரி, டிமால் மில்ஸ், உஸ்மான் நஜீப், வக்கார் சலம்கீல், தாசுன் ஷனகா, குல்பதீன் நாயிப், ஜேம்ஸ் நீஷம், முகமது நபி, ருஷுல் உகர்கர். சோ இதுல வந்து நிறைய ஸ்ரீலங்கா வாடையும் ஆப்கானிஸ்தான் வாடையும் தூக்கலா இருக்கு. அதான் சொல்றேனே, உங்களுக்கு செதிக்குல்லா அத்தல், ஷை ஹோப்பை விட்டீங்க, ரீடைன் பிளேயர் ஷை ஹோப்பு, ரோமான் பவல், செதிக்குல்லா அத்தல். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸா அடிக்கி தள்ளி இருக்காங்க, விச் இஸ் அ பியூட்டிஃபுல் மூவ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவங்க ஆடி தாசுன் ஷானகா மாதிரி ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது, இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அப்சல்யூட் யூட்டிலிட்டி டீம். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஒரு பிரில்லியண்டான ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இவங்க. அதனால வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தேவ் காட் ஆல் பேசஸ் கவர்டு. தே வில் ஆல்சோ கம் அஸ் அ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் கான்ஃபிடன்ஸ். ஐ ரேட் தேர் ஹெட் கோச் ஹேமந்த் பதானி வெரி வெல், வாஸ் பீன் ரிசல்ட் ஓரியன்டட் கோச் வேறவர் ஹி ஹஸ் கான்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு தே காட் ஆல் த பேலன்ஸ் கவர்டு. லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்காட் கரிலாம் சூப்பர் பிளேயர், நிறைய பேர் பார்த்தது கிடையாது. ஸ்காட் கரிலாம் நல்ல பிக் பண்ணிருக்காங்க, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கிலாந்து. சோ நல்ல நல்ல ஒரு பிளேயர். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா எடுத்து வச்சிருக்காங்க, முஸ்டாபிசுர் ரஹ்மான், டமால் பெல்ஸ், அந்த முகமது ஜவாதுல்லா. ஸோ உங்களுக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு பேசஸ், ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ரெண்டு ரெண்டு கேம் சேஞ்சர்ஸ் வச்சிருக்காங்கன்றதுனால இவங்களும் வந்து பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு நான் சொல்றேன். பட் நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா, இல்ல பிடாக் இது வேலைக்கு ஆகாதுன்றீங்களா? இல்ல பிடாக், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கண்டிப்பா ஐ திங்க் தே நோ ஹவு டு வின் திஸ் டோர்னமெண்ட். ஸோ ஐ திங்க் தில் கண்டினியூ டு டூ வெல். அப்படியே அடுத்த டீம் போறேன், கல்ஃப் ஜெயன்ஸ். படிங்க இல்லாமா? ப்ளீஸ். ஆசிஃப் கான், ஜேம்ஸ் வின்ஸ், ஷான் டிக்சன், ஆயான் கான், பிளெஸிங் முசர்பானி, அப்புறம் கிறிஸ் வுட், ஃப்ரெட் கிளாசன், நெதர்லாண்ட்ஸ் பவுலர் தானே அவரு, ஹைதர் ரசாக், இஷ்டியாக் அகமத், முகமது ஜுஹைப், ரேமன் சிம்மன்ஸ், தப்ரேஸ் ஷம்சி. தப்ரேஸ் இருக்காருன்னு போட்டிருக்காங்க ILT20 வெப்சைட்ல. அன்சோல்டா? நான் கடைசியில விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த மீட்டிங்காக போயிட்டேன், அதனால முத வரைக்கும் பார்த்தேன். ILT20 வெப்சைட்ல இருந்தா படிக்கிறேன், அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல. சோ அவர் அபிஷியல் வெப்சைட்ல வந்து தப்ரேஸ் ஷம்சி போட்டிருக்காங்க. அப்புறம் அஸ்மத் ஒமர் ஜாய், ஜெராட் எராஸ்மஸ், லியாம் டாசன், மொயின் அலி, மார்க் அடர், லார்கன் டக்கர், மீட் பவுசர், ரஹமனுல்லா குர்பாஸ், டாம் மூர்ஸ். இதான் இவங்க டீம். நிறைய அயர்லாந்து வாசம் அடிக்கிறது. நீங்க சொல்லுங்க. இப்ப இவங்க நெதர்லாந்து அது மாதிரி, நமீபியா. இந்த டீம் பாக்கிறதுக்கு பயமா இல்லை, அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. they doesn't really look any threatening on paper. பட் இவங்க வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களும் அந்த இன்னொரு டீமும் இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு. இவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தே ஹாவ் அ சான்ஸ். ஏடிகேஆரும் சரி, துபாய் கேபிட்டல்ஸும் டெஃபினட்டா குவாலிஃபை ஆகும்.
இந்த வைப்பர்ஸ் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா என்னமோ இவங்களும் எனக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ தேர் குவாலிஃபிகேஷன் பாத் won't be easy, but I'm not ruling out. They're also falling under the category of desert vipers. ஸோ இவங்க டீமை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அப்பாலிகா இருக்குன்றீங்களா, இல்ல பிடா கொஞ்சம் அங்க எங்க வீக்கா தான் இருக்குன்றீங்களா? இல்ல பிடா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய அசோசியேட் ஜிம்பாப்வே, நெதர்லாந்து, நமீபியா, அயர்லாந்துல எல்லாம் பெஸ்ட் டேலண்ட பிக் பண்ணிருக்காங்க. முசர்பானி, ஃப்ரெட் கிளாசன், அந்த மாதிரி நிறைய எடுத்து போட்டு வச்சிருக்காங்க, எராஸ்மஸ் அப்படின்னு. ஸோ அதனால ஐ திங்க் நாங்க வந்து அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் பிடா. அவங்க வந்து they will do their job, get the job done அப்படிங்கிற மாதிரி டீமா இருக்கு. ஸோ தே மைட் பி டேஞ்சரஸ் டீம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன்னா, நிறைய பேர் இந்த பேரை வச்சு போவாங்க. ஆனா இப்ப எடுத்திருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படின்னா, தேர் ஹங்கர் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ டு கெட் அ லிவிங் அவுட் ஆஃப் திஸ் இஸ் அ வெரி குட் லீக் இது அப்படிங்கும் போது அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட நிறைய வேலை வாங்க முடியும். ஈவன் தோ தேர் நாட் பிக் நேம்ஸ், பட் இருந்தாலும் வந்துட்டு கேன் தே ரைஸ் அப் அண்ட் ரியலி புட் தேர் ஹார்ட் யார்ட்ஸ் அகேன்ஸ்ட் டீம்ஸ் விச் ஆர் லுக்கிங் ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பேப்பர். அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. அதான் சொன்னேன், இவங்களை ரூல் அவுட் பண்ண மாட்டேன், பட் இட் won't be easy for them to get to playoffs. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நான் எமிரேட்ஸ் படிக்கிறேன். அகீம் அகஸ்ட், அப்புறம் வந்து முகமது வாசிம், அவங்களுடைய ஸ்டார் பிளேயர் அந்த டீமுக்கு, அந்த கண்ட்ரிக்கு. தஜிந்தர் தில்லான், குசால் பெரேரா, அல்லா கசன்ஃபார். இந்த வாட்டி இது ஒரு ட்ரெய்லர் அவர் இங்க போடுறத வச்சு அவர் ஐபிஎல் எப்படி போடுறாருன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஏன்னா போன வாட்டி அன்பார்ச்சுனேட்லி இட் நாட் பிளே ஐபிஎல். ஆராப் குல்லு, ஃபசல் லக் ஃபரூக்கி, முகமது ஷஃபீக், முகமது ரோஹித், நவீன் உல் ஹக் இன்னைக்கு தான் எடுத்தாங்க. நோசுத் கெஞ்சிகே, யூஎஸ்ஏ பிளேயரு. ஜைனுல் அபிதீன், கிறிஸ் ஓக்ஸ், ரீசென்ட்லி ரிட்டையர்ட் கிறிஸ் ஓக்ஸ், ஜார்டன் தாம்சன், காமிந்து மெண்டிஸ், ரொமாரியோ ஷெப்பர்டு, டாம் மேண்டன், ஆண்ட்ரே ஃபிளெச்சர் ஹையஸ்ட் பிக் இன்னைக்கு. அப்புறம் ஜானி பாஸ்டோ வேற இருக்காரு. அவைலபிளா எந்த மேட்ச் ஆடுவாருன்னு தெரியல. பட் இதான் அவங்க டீம் பீடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிக்லஸ் பூரன் விட்டீங்களே கேப்டனை. நிக்லஸ் பூரன், சாரி நிக்கலஸ் பூரன், கைரன் பொலார்டு, நிக்லஸ் பூரன், கைரன் பொலார்டு, ஆண்ட்ரி ஃபிளெச்சர், ரைசிங் ஸ்டார் ஃபார் ஃபியூச்சர் அக்கீம் அகஸ்ட். இவங்க வந்துட்டு ஜானி பேர்ஸ்டோ எப்படின்னா இல் பி அவைலபிள் அன்டில் எஸ்ஏ லீக் ஸ்டார்ட்ஸ். ஓகே, டிசம்பர் 26 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள ஒரு 6-7 மேட்ச் ஆடிடுவாங்க. சூப்பர் டீம் எடுத்திருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, யூத்தும் இருக்கு, எல்லா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு. அதே மாதிரி எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க போது வெல் ஆயில்டு மிஷின். இவங்களும் வந்துட்டு தே வில் ஆல்சோ கெட் த்ரூ டு பிளே ஆஃப்ஸ் நான் நினைக்கிறேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடாக் அவ்வளோ டீம் ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லைன்றீங்களா? இல்ல இவங்க அப்படிதான் பீடாக் எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துடுறாங்க. ஒன்றும் பண்றது முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் டீம், தேர் ஆல்வேஸ் புட்டிங் டுகெதர் அப்படிங்கிறப்ப தேர் வெரி ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் தான். ஐ வில் ஆல்சோ கோ வித் யூ. அப்படியே கடைசி டீம் படிச்சிடறேன், ஷார்ஜா வாரியர்ஸ். இங்கதான் நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ப்ரீ ஆக்ஷனே அவர் சைன் பண்ணிட்டாங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து ஜான்சன் சார்ல்ஸ், டிம் டேவிட், டாம் கோலர், கேட்மோர். அது ரெடியா தான் இருக்கு ஃபுல்லா. அது மாதிரி டுவைன் பிரெட்டோரியஸ் இன்னைக்கு எடுத்திருக்காங்க, செம பையு. ஜேடன் சீல்ஸ் ஒரு நல்ல பையு. அப்புறம் ஜுனாய்த் சித்திக்கு, அப்புறம் மஹீஷ் திக்ஷானா, நேதன் சவுட்டர், ரைஸ் அஹமத் அயான், ரிச்சர்ட் நங்கார்வா, சௌரவ் நேத்ரவல்கர், டிம் சவுதி, அப்புறம் அந்த வாசிம் அக்ரம், ஹர்மீத் சிங், முகமது அஸ்லாம், சுபம் ரஞ்சனே, சிக்கந்தர் ராசா, அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக், ஜேம்ஸ் ரூ, குசால் மெண்டிஸ். இதுவும் நல்ல டீம் தான் பீடா, பார்த்தாலே அப்படிதான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, இந்த டீம் பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா வெரைட்டியும் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதிரடி நீங்க ஜான்சன் சார்ல்ஸ், டாம் கோலர், கேட்மோர், தே காட் லாட் ஆஃப் சூப்பர் பவர். அதுக்கப்புறம் சம்மன் லைக் சிக்கந்தர் ராசா டபுள் டியூட்டி பிளேயர். டிம் டேவிட் வேற இருக்காரு அடிக்கிறது. டிம் டேவிட் வேற இருக்காரு. உங்களுக்கு தினேஷ் கார்த்திக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கும் தேவ் காட் அ மேசிவ் சான்ஸ் டு குவாலிஃபைன்றது என்னோட ஒப்பீனியனு. ஸோ இப்போ என்னோட டாப் 4 நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு உங்க டாப் 4 சொல்லுங்க, இல்லைன்னா என்னோட எவ்வளவு மிஸ் ஆகும்னு சொல்லுங்க. என்னோட டாப் 4 இஸ் கோயிங் டு பி மும்பை எமிரேட்ஸ் 1, துபாய் கேபிட்டல்ஸ் 2, அபுதாபி நைட் ரைடர்ஸ் 3, ஷார்ஜா வாரியர்ஸ் 4. அந்த கல்ஃப் ஜெயின்ஸ் கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சமவ் ஐ ஃபீல் டெசர்ட் வைப்பர்ஸ் வில் மிஸ் அவுட்.
இந்த 4 டீம் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல யூ காட் சம் அதர் டிஃபரண்ட் 4 காம்பினேஷன்ஸ்? நான் ஒத்துக்கிறேன். இந்த வாட்டி வந்து துபாய் கேபிட்டல்ஸ் வந்து கல்ஃப் ஜெயின்ஸ் சம்பவம் பண்ணி அவங்க 4 உள்ள வந்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த 4 தான் நீங்க சொன்னது. பட் அதுல துபாய் கேபிட்டல்ஸ்க்கு பதிலாக கல்ஃப் ஜெயின்ஸ் வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதான் சொல்றேனே, கல்ஃப் ஜெயன்ஸ் இஸ் கோயிங் டு புஷ் த அதர் டீம்ஸ். இவ தேராது அப்படின்னு நான் சொல்ல, கஷ்டப்படுவாங்கன்றேன். ஸோ அதனால நீங்க வந்துட்டு எனக்கு சம்பவம் துபாய் கேபிட்டல்ஸ் அதான் நான் சொல்றேன், ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு ஓரளவுக்கு. அஹ், என்ன சொல்றது, இந்த 4 டீமுமே வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பெட்டர் ஆப்ஷன்ஸ், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் டெசர்ட் வைப்பர்ஸும் சரி, கல்ஃப் ஜெயின்ஸும் சரி, ஒரு 2 3 அடி வாங்கினாங்கன்னா மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வந்துட்டு இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு. காம்பினேஷன் அங்க இங்க புரட்டி போட முடியும்ன்றதுனால நான் சொல்றேன். எனக்கு நீங்க வந்துட்டு மத்த 3 டீமை ஒத்துக்கிறீங்க, எனக்கு தடாலடியா நீங்க சொல்லணும் கல்ஃப் ஜெயின்ஸா துபாய் கேபிட்டல்ஸா, சோ தட் வி கேன் க்ளோஸ். என்ன நீ இப்ப உங்களோட டாப் 4 கல்ஃப் ஜெயின்ஸ். டன். அதான் கல்ஃப் பாத்துக்கோங்க. ஜெயின்ஸ். இல்ல இல்ல, இப்ப அதுதான் சொல்றேனே. இப்ப யூ ஆல்சோ அக்செப்ட் மும்பை எமிரேட்ஸ், யூ ஆல்சோ அக்செப்ட் அபுதாபி யுனைடெட், யூ ஆல்சோ அக்செப்ட் ஷார்ஜா வாரியர்ஸ். நான் சொன்ன துபாய் கேபிட்டல்ஸ் முதல்ல நீங்க கல்ஃப் ஜெயின்ஸ் சொல்லிருக்கீங்க. பட் யூ ஆர் ஆல்சோ வெரி கிளியர் தட் டெசர்ட் வைப்பர்ஸ் இஸ் கோயிங் டு மிஸ் அவுட் ஆன் த பிளே ஆஃப்ஸ். ஐ ரைட்? ஆமா ஆமா, கரெக்ட். பாப்போம். அதான் வந்துட்டு இப்ப ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. அது எஸ்ஏ லீக் ஒரு பக்கம் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வரப்போகுது. இந்த ஹாட் டாபிக் பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அஸ்வின் மிஸ்ஸிங் அவுட். பட் எனிவே பீப்புள் ஆர் கோயிங் டு ரியலி சி இம் பிளேயிங் ஃபார் சிட்னி தண்டர். ஆல்ரெடி வந்து அவரை புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கரீபியன் பிரீமியர் லீக் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. there is a good chance that you might see him. இப்பதான் டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ வந்துட்டு ஆக்டோபஸோட பண்ணோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வில் கம் பேக் அண்ட் டூ a review every day to see where it is going on. This is all we have got from this episode of IL20 with your very own Octopus. So 3 டீம் நானும் அவரு கரெக்டா சொல்லியிருக்கோம். ஒன்னே ஒண்ணுதான் டிஃபரன்ஸ், அவர் சொல்றதுதான் நிறைய நடந்திருக்கு, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாப்போம் how closer we both get to our predictions on the top 4 teams getting into IL20 playoffs. And wish all the teams very best until we come back and entertain you for the next episode that is going to be the day 1 review between India versus West Indies in Ahmedabad with your very own Octopus. Thanks a lot and bye bye.